ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. இந்நாளில் கூட தேவனுடைய வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். விசேஷமாக அவரோடு ஐக்கியப்படுவது என்ற தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். வேதத்தில் வாசிக்கும் பொழுது மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். ஆண்டவர் பாருங்க 618 கட்டளையை என்ன செஞ்ச 13 கட்டளையை ஆண்டவர் 2 கட்டளையாக மாற்றினாங்க. புதிய ஏற்பாட்டில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடு என்னில் அன்பு கூறு. இது முதல் கற்பனை. ரெண்டாவது உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பாயாக. ஆண்டவர் இந்த கட்டளையை 2 கட்டளையாக மாற்றிட்டார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த வசனத்தின்படி நாம் வாழ ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு இயேசு கிறிஸ்து 613 கட்டளையை அவர் நிறைவேற்றிட்டார். அதே போல நம்ம வாழ்க்கையில இந்த 2 கற்பனையும் தேவனுடைய பிள்ளைகள் நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டாரு. ஆனால் இப்போ நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் இந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? படி நம்ம என்ன செய்ய மற்ற காரியங்கள் முழு எதை செய்தாலும் முழு இதயத்தோடு முழு சிந்தையோடு முழு பலத்தோடு நாம் செய்யும்படியாக தேவன் விரும்புகிறார். வேதத்தில் வாசிக்கிறோம். இதை பாருங்க, வேதத்தில் வாசிக்கும் போது ஜெபம் பண்ண எப்படி ஜெபிக்கணும் அப்படின்ற கேட்குறோம். விண்ணப்பம் என்றால் நம்ம வாழ்க்கையில அவரோடு ஐக்கியப்படுவது, அவரோடு அமர்ந்திருப்பது. வேதத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்கும் பொழுது 6:8 வாசிக்கும் பொழுது இப்படியாய் பார்க்கிறோம். அவரோடு நம்ம என்ன செய்யணும்? அவரோடு இருக்கவும் நாம் பிரசங்கம் பண்ணவும் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். விசேஷமாக அவருடைய பிள்ளையாக நம்ம தெரிந்து கொண்ட நோக்கம் அவரோடு நாம் ஐக்கியப்பட வேண்டும். அவரிடத்துல அன்பு கூர்ந்து நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபம் என்றால் நாம் என்ன நினைக்கிறோம்? ஜெபம் பண்ணாதான் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம தேவையை தெரியப்படுத்துகிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். தெரியப்படுத்துறது ஒரு விதத்தில் இருந்தாலும் நாம் அவரிடத்துல உட்கார்ந்து அவரோடு ஐக்கியப்பட்டு அவரோடு பேசி நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இது அவருடைய விருப்பமாக இருக்கிறது, அவருடைய நோக்கமாக இருக்குது. நாம் அவரோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சில எல்லா காரியத்தையும் செய்கிறாங்க. ஆனால் பாருங்க, அவரோடு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, ஆண்டவரோடு அமர்ந்து பேச பழக நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. யோபு சொல்கிறாரு, அவரோடு பழகி நீ சமாதானமாக இரும், உனக்கு நன்மை வரும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம ஆண்டவரோடு நேரம் செலவழித்து அமர்ந்து அவரோடு பேசும் பொழுது அவருடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? அவரோடு பேசணும். திரும்ப திரும்ப ஆண்டுடைய சத்தியத்தை நம்ம சொல்லி பேசும் பொழுது நமக்கு நிச்சயம் என்ன செய்யணும்? நன்மை நமக்கு பலனாய் வரும் என்று நம்ம வேதத்தில் பார்க்குறோம். சங்கீதத்தோடு இப்படியாய் வாசிக்கிறோம். 46:10 நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அவரோடு அமர்ந்தால் தான் நம்ம ஆண்டவன் தேவன் என்று நம்ம அறிந்து கொள்ள முடியும். நம்ம என்ன காரியத்துக்காக அவர்கிட்ட கேட்கிறோமோ அந்த காரியத்தை அவர் நிறைவேற்றுவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரோடு நம்ம என்ன செய்யணும்? நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, மார்க்கு 3:14 வாசிக்கும் பொழுது நம்ம அவரோடு என்ன செய்யணும்? நேரத்தை கொடுத்து ஆண்டவரோடு நாம் அமர்ந்து இருக்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் சந்தோஷப்படுகிறார். நேரத்தில் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 4:6-7 வாசிக்கும் பொழுது அவர் உங்களை விசாரிக்கிற ஆனபடியா உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வச்சிருங்கன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இதில் வாசிக்கும் பொழுது பார்க்கும் பொழுது என்ன செய்யுங்க? சோத்திரத்தோடு வேண்டுதலோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம வாழ்க்கையில் பாருங்க, ஒரு அமர்ந்திருந்து நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்ம காரியங்களை செய்ய சோத்திரத்தோடு, ஆண்டவரே இந்த காரியத்தை செய்கிறதுக்காக நன்றி, இந்த காரியத்தில் எனக்கு ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் வேண்டிக் கொள்ளுப்பா, நீங்கள் கொடுக்க வல்லவரப்பா, உம்மால் ஆகாத காரியம் ஒன்று இல்லை ஆண்டவரே அப்படின்னு என்ன செய்யணும்? சோத்திரத்தோடு நம்ம தெரியப்படுத்தணும், அவரோடு ஐக்கியப்படணும். அப்படி படும் பொழுது நிச்சயமாய் தேவன் என்ன செய்ய நன்றி சொல்லணும். பெற்றுக்கொண்ட காரியங்களுக்காக, பெற்றுக்கொள்ள போகிற காரியங்களுக்காக நாம் சோத்திரம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்பொழுது உங்கள் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் பார்க்கணும். அப்போ நம்ம அவரோடு இருந்து சோத்திரத்தோடு வேண்டதோடு தெரியப்படுத்தும் போது நம்ம
நம்ம உள்ளத்துல என்ன செய்யும், ஒரு சமாதானம் உண்டாகும், ஒரு அறியாத சமாதானம். இந்த காரியத்தை நான் ஏசப்பாட்ட பேசியிருக்கேன், ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன், நிச்சயமா எனக்கு செய்வார் என்று ஒரு சமாதானம் உண்டா. வேதத்தில் வாசி கூப்பிடுங்க, மீன் பாருங்க தண்ணீர்ல இருந்தால் தான் அது என்ன செய்யும், உயிர் வாழ முடியும். அது போல மரம் இருக்கு அப்படின்னு சொன்னா, உலகத்துல மரங்கள் இருந்தாலும் மண் இருந்தால் தான் அந்த மரம் என்ன செய்ய முடியும், நிற்க முடியும். மண் இல்லாவிட்டால் அந்த மரம் என்ன செய்ய முடியாது, மரமா நிற்க முடியாது. இது போல நம்ம இந்த உலகத்துல ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். ஆண்டவர் அவருக்காக நம்மை தெரிந்து கொண்டார். அப்ப என்ன செய்யணும், நம்ம அவரோடு இருந்து அவருடைய வார்த்தைகளை அவரோடு நம்ம பேசணும், ஐக்கியப்படணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறார், விரும்புகிறார். வேதத்தை வாசிக்கிறோம், இதில் லூக்கா 3:38 வாசிக்கும் போது ஆதாம் தேவனால் உண்டானவன் என்று பார்க்கிறோம். ஆதாம் தேவனால் உண்டானவன்னா நாமும் யாரால் உண்டாயிருக்கோம், தேவனால் உண்டாயிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால நாம் தேவனோடு பேச வேண்டும், ஃப்ரீயாக பேச வேண்டும். ஒரு பிள்ளைகள் பெற்றோரோடு நல்ல ஐக்கியமாக இருந்தால் கண்டிப்பாக என்ன செய்வாங்க, அவங்க தாய் தாப்பன்ட்ட ஃப்ரீயாக பேசுவாங்க. ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லா காரியத்தையும் என்ன செய்வாங்க, ஓப்பனாக பேசுவாங்க. வேணா அந்த ஒரு பிரியத்தினால பாசத்தினால நம்ம அம்மா அப்பாட்ட சொன்னால் நமக்காக செய்வாங்க, இந்த காரியங்களை நமக்கு நன்மை செய்வாங்கன்னு சொல்லி என்ன செய்வாங்க, பிள்ளைகள் ஃப்ரீயாக பேசுவாங்க. இது போல் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்களும் நானும் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்றுதான் தன்னையே ஜீவனை பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவரோடு நம்ம ஃப்ரீயாக பேச வேண்டும். ஒளிவு மறைவு இல்லாதபடிக்கு ஆண்டவர் சமூகத்தில் நம்ம இருதயத்தை ஊற்றி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்யணும், பேச வேண்டும். பேசும் பொழுது நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நல்ல நிறைவானதை கட்டளையிடுவதற்கு, நம்முடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்கு உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆதாம் ஏவான் பாருங்க, ஏதேன் தோட்டத்தில் ஒரு குறை கூட இல்லாமல் நிறைவாய் அவங்களை ஆசீர்வதித்து அவங்களை வழி நடத்தினார். 2 பேருக்காக 4 ஆறு பொன் விளைந்தது, எத்தனையோ பலவிதமான வெரைட்டிஸ் மரங்கள், கனி மரங்கள் எல்லாவற்றையும் தேவன் ஆயத்தப்படுத்தினார். அதுபோல இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நமக்காகவும் தேவன் பலவிதமான நன்மைகளை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அதனால என்ன செய்யணும், இந்த உலகத்தில் நம்ம ஆண்டவருக்காக வாழ்றவங்க ஆண்டவரோடு ஐக்கியப்பட வேண்டும். வேதத்தில் வாசிக்கிறோம், நம்ம ஐக்கியப்படும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யும், ஒரு பெரிய ஒரு மகிமையான கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ளே இருக்கு. கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம ஜீவனை வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவின் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறபடினாலே நாம் அவரோடு பழகி அவரோடு சமாதானமாக அவரோடு ஐக்கியமாக இருக்கும் பொழுது நம்ம மூலமாக கிறிஸ்துவின் ஜீவன் கிறிஸ்துவின் மூலமாக கிடைக்கிற சகல நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால பாருங்கள், நம்ம தேவனுடைய பிள்ளைகள் எல்லா சூழ்நிலையிலும் நாம் என்ன செய்ய வேண்டும், அவரோடு நம்ம ஐக்கியப்பட வேண்டும். என்ன காரியமாக இருந்தாலும் அவரோடு ஐக்கியப்பட்டு என்ன செய்ய வேண்டும். பந்தியில் என்ன செய்யணும், மரியாள் பாருங்க, அந்த நல்ல தைலத்தை பாருங்க, எல்லாரும் பந்தியில் இருந்தாங்க. அப்போ இயேசுவின் பாதத்தில் அவள் உடைத்து அதை என்ன செஞ்சாள், ஆண்டுடைய பாதத்தில் உடைத்து அதை ஊற்றினான். இருதயத்தை ஊற்றுறது மாதிரி நம்ம ஆண்டவருடைய விருப்பத்தை அவன் நிறைவேற்றினான். அதுபோல் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் நம்ம வாழ்க்கையிலும் நம்ம அவரோடு இருந்து அவரோடு என்ன செய்யணும், நம்ம இருதயத்தை ஊற்றி அவரோடு பேச வேண்டும், அவரோடு பழக வேண்டும், நேரத்தை செலவழிக்க வேண்டும். நம்ம ஜெபம் பண்ண நேரம் இல்லை, எனக்கு ஆண்டவரோடு ஐக்கியப்பட நேரம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் நம்ம தேவனுக்காகவே நாம் இந்த உலகத்தில் வாழ்றோம், தேவனுடைய நாமத்துக்காகவே வாழ்றோம். நம்ம மூலமாக தேவனுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படலாம். நாம் என்ன செய்ய, நேரத்தை ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டும். 4 பேருக்கு நல்ல வழியாக சத்தியத்தை சொல்லணும். அறிஞ்சவர்கள் மத்தியில் இயேசு கிறிஸ்துவின் அன்பை பற்றி சத்தியத்தை சுவிசேஷமாக நாம் சொல்லும் பொழுது ஆண்டவர் பிரியப்பட்டார். நேரத்தில் வாசிக்கிறோம், நம்ம கிறிஸ்துவோடு நம்ம நேரம் செலவழிக்கும் பொழுது ஆண்டவர் அது பிரியப்படுறார். பெற்றோர் இருக்கிறாங்கன்னா பிள்ளைகள் அம்மா சாப்பிட்டீங்களா, மாத்திரை போட்டிங்களா, சோமா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது பெற்றோருடைய இருதயம் மகிழ்வது போல நம்ம ஆண்டவர் நம்மை படைத்தவர், நமக்குள் இருக்கிறார், நமக்காகவே ஜீவனை கொடுத்து நம்மை வாழ வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரோடு நாம் நேரம் கொடுத்து பழகி அவரோடு ஜெபம் பண்ணி
அவரோடு உறவாடி அவரோடு ஐக்கியப்படும் பொழுது அதில் அவர் மகிழ்ச்சி அடைகிறார். அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ ஜெபம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவரோடு ஏதோ தேவையை தெரியப்படுத்தணும், அவர் கொடுக்கிறாரு, அப்படி இல்லை. அவரோடு ஐக்கியப்படுவது ஜெபம் என்று இதன் மூலமாய் நாம் அறிந்து கொள்கிறோம். தேவனுடைய சித்தத்தின்படி அவரோடு ஐக்கியப்படுவோம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. God bless you. ஆமென்.